ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் எம்கே. ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைலர் ரியாக்ஷன் பார்க்க போறோம். என்ன படம் பார்த்தீங்கன்னா வந்து பசில் ஜோசப் நடித்த மரண மாஸ்ன்ற படத்தோட ட்ரைலர் ரியாக்ட் பண்ண போறோம். லிட்டரலி அந்த லுக்கே பார்த்தீங்கன்னா சும்மா மரண மாசா தான் இருக்கும் சொல்ல போனா. ஸோ ரொம்ப வளர பேசாம வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். 2 1 கோ. ചെറിയുടെ തലയിൽ ടോം ചുറ്റിക്കൊണ്ട് ടോമിന്റെ ദേഷ്യം തീർക്കാം. ஸோ வினோத் தாமஸ் ப்ரொடியூஸ் பண்றாரு. இவர் பார்த்தாலே எனக்கு ஒரு செம்மையா இருக்குயா. ஓ இவரு அஜய் ராமச்சந்திரன். ആംഗ്രി സ്റ്റാർ അമ്പലക്കുളത്തിൽ ഹലാൽച്ചിട്ടിന്റെ കുടലിട്ട് മീൻ പിടിച്ച് വർഗീയ കലാപം ഉണ്ടാക്കി. നമ്മുടെ പോലീസ് സ്റ്റേഷനിലെ ഫോട്ടോ എടുത്ത് ഓലച്ചിട്ട് വിൽക്കാൻ ഒരു കേസ് ഉണ്ടായിരുന്നില്ല. അത് ഇവനാ പണ്ട് കുട്ടികളുടെ ഭാവിക്ക് വേണ്ടി നമ്മുടെ സ്കൂളിന് തീയിടാൻ പറഞ്ഞോളാം. ഞാൻ പക്ഷെ സ്റ്റാഫ് റൂം മാത്രമേ കത്തിച്ചു. ഡിസംബർ 16-ാം തീയതി എന്റെ കല്യാണം. ഏതെങ്കിലും ഒരു നാറ് ഈ കല്യാണം മുടക്കാൻ നോക്കിയാൽ നിന്റെ ഒക്കെ നെഞ്ചത്തൂടെ ബസ് നാട്ടിൽ ഭീതി പരത്തിയ സീരിയൽ കില്ലറെ ജീവനോടെയോ അല്ലാതെയോ പിടിച്ചു നൽകുന്നവർക്ക് 10 ലക്ഷം രൂപ പ്രഖ്യാപിക്കുകയാണ്. കൊലച്ചിരിയുടെ ഓളങ്ങളിൽ ചോര കൊണ്ട് കവിത രചിക്കാം. ഒരു തേങ്ങലിന്റെ അക്കത്ത് ചുറ്റിക കൊണ്ട് ചുഴറ്റി അടിക്കാം. നീ മരിച്ചതായി ഞാനും, ഞാൻ കൊന്നതായി നീയും കണക്കാക്കുക. മൊയലർച്ച തിരയില്ല ചോരക്കടലിൽ മരണത്തിൻ തോണി തുഴയാം. പുനർജന്മങ്ങളിൽ നീ ഉയരുമ്പോൾ ദൂരെ നിന്നും ഞാൻ വെടിവെച്ചിടും. നീ ഇവിടെ ഇരുന്നു. അവിടെ കൊടും വയലൻസ് നടക്കാം. അത് കണ്ട നീ പേടി. இப்போ வாய் உள்ள கை விட்டாங்கயா. ஓ மரண மாஸ். ഓ അതുதான் ബനാന. ഓ ഓക്കേ. തീയാകുന്നു. തീ പൊള്ളിപ്പോയി. ശാപം. ഏപ്രിൽ 10th. ஏய் ஓகே. குட் பை டெல்லியோட ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் 10th. சரி இங்க பாருங்க ஏப்ரல் 10th படம் ரிலீஸ் ஆகுதுல இன்னைக்கு கரெக்டா ட்ரெயிலர் விட்டுருக்காங்க. கரெக்டா 10 நாள் முன்னாடி இன்னும் குட் பை டெல்லியோட ட்ரெயிலரே வரல. என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னே தெரியல. பட் வாட் எவர் நம்ம அதை பத்தி பேச தேவையில்ல. நம்ம இந்த மரண மாஸ் படம் பத்தி பார்த்தோம். மரண மாஸ் படத்தை பத்தி பேசுறதோட ஐ வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தி மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. வா என்ன எப்படி யோசிக்கிறாங்கய்யா, எப்படி யோசிக்கிறாங்க, என்ன என்ன எப்படி புரியல. லைக் வந்து ஓல் படமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன 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 ஒரு பாயிண்டா இருக்கும். அந்த ஒரு ஒரு சின்ன பாயிண்ட வச்சு எக்ஸ்ட்ராடினரி ஸ்கிரீன் பிளே, எக்ஸ்ட்ராடினரி காஸ்டிங், எக்ஸ்ட்ராடினரி மியூசிக், எக்ஸ்ட்ராடினரியான ஷாட்ஸ், எக்ஸ்ட்ராடினரியான டைரக்ஷன் சொல்லிட்டு அது எப்படி அதை உருவாக்குறான்னு தெரியல. மோஸ்டா பாத்தீங்கன்னா அந்த பசில் ஜோசப்போட எல்லா படமே எடுத்துக்கோங்களேன். ஜெய ஜெயசங்கர் சொல்லிட்டு ஒரு இருக்கும். அதெல்லாம் வந்து நான் குலுங்கி குலுங்கி சிரிச்சிருக்கேன். அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டா ஒரு பயங்கரமான ஒரு சேடான ஒரு படம். லைக் இவரால எல்லாமே பண்ண முடியுதுன்றது பாத்தீங்களா, அது வந்து அவுட் ஆஃப் தி இது. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஒரு டாக் ஒண்ணு போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். பசில் ஜோசப் வந்து லைக் பராசக்தி படத்துல எஸ்கே கூட ஜாயின் பண்ணியிருக்க மாதிரிலாம் பார்த்தேன். பட் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணல. பட் ஒரு இது மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு உள்ள. பட் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஸோ ஏப்ரல் 10th இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஐ எம் சோ எக்ஸைட்டிங். ஆனா நான் எப்பவுமே ஒரு மலையாள படத்தை நான் பண்ற தப்பு என்னன்னா தியேட்டர்ல பார்க்க மாட்டேன். அது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. எனக்கு வந்து கரெக்டா தமிழ் படம் வந்துருமா. ஸோ ஐ ஆல்வேஸ் ஏன்னா தமிழ் பையன்றதுனால நம்ம பின்னாடி தமிழ் தான் கொடுப்போம். அதை பார்த்துட்டு அப்புறம் பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பெரிய படத்தோட ரிலீஸ் ஆகுன்றதுனால இந்த படத்துக்கான ஸ்பேஸ் தர மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை இங்க. அந்த படம் இப்ப பெரிய படம் வர்றது இல்ல. அது வந்து நல்லா நல்லா இருந்தா இல்லனாலும் சரி, அத வந்து அந்த 1 வீக் வந்து அப்படியே விட்டுருவாங்க. அதுல மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். இதுதான் 1 ஷோ 2 ஷோ இருக்கும். அந்த 1 ஷோ 2 ஷோ நம்ம டைமிங்க்கு செட் ஆகுற மாரி இருக்காது. அதனால என்ன ஆகும், அப்படியே போயிட்டு நம்ம ஓடிடில பார்த்து அதுக்கப்புறமா அத பத்தி பேச ஆரம்பிப்போம். ஓடிடில வந்த அப்புறமா. ஸோ இந்த ஒரு இது மாறணும் கைஸ். அது வந்து எல்லாமே நம்ம வந்து லைக் நல்ல படத்துக்கான விஷயம் மட்டும் போக ஆரம்பிக்கணும்.
ஆனா நம்ம தமிழ் ஆடியன்ஸ் எல்லா ஆடியன்ஸுமே அதுதான். நம்ம ஃபேன்ஸ் நம்ம செலிப்ரேட் பண்றத ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி தருவோம். அது எந்த ஒரு மாற்றமே கிடையாது. பட் இதுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் குடுக்கலாம். சின்ன சின்ன படங்கள் கூட ஒரு ஸ்பேஸ் தரலாம். அது மாரி தான் நான் சொல்றேன். லைக் பார்ப்போம். கண்டிப்பா ஏப்ரல் 10th இதுக்கான ஷோ எங்க இருந்தாலும் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கான மூவி வரும். லைக் லிட்டரலி எனக்கு வந்து 2 வேலை இருக்கு. குட் பை டைகிலி ட்ரெய்லர் ஒண்ணு வரப்போகுது. குட் பை ரிவ்யூ வேற பண்ணணும். ப்ளஸ் இந்த படத்தோட ரிவ்யூ நான் போடுவேன். ஸோ மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இனிமே தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.